விக்ரம் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப கலாட்டா பண்ணிகிட்ருக்காரு வீட்டில். தன்வி கிட்ட வந்து உன்னோட அப்பா கிட்ட வா வான்றாரு. தன்வி ரொம்ப பயப்படுறாங்க. எல்லாருமே ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்து வேதா வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டில் கலாட்டா பண்ணுறீங்களேன்னு கேட்குறாங்க. நீ யார் வந்து என்னை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதாவை செமையாக திட்டி விட்றாரு. வேதாவை எல்லாருமே வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வேதாவோட அம்மா வந்து காவேரி வந்து வா வேதா வீட்டுக்கு போகலாம், உன்னை இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு, எதுக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னோடனே, மா இருங்கம்மா, அவன் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காமா, அதனால் அப்படி பேசுகிறான், தப்பாக நினைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறாரு ரவி. உடனே வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தானே புரியுது இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நான் ஏதோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. அடுத்து வந்து எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. விக்ரம் வந்து என்ன ஓவராக பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. நீ அமைதியாக இருறா, ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்த நாள் வந்து விக்ரம் வந்து நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க பார்க்குறாரு. ஆனால் யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் விக்ரம் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்னென்ன அவங்களும் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு விக்ரம் வந்து என்ன பண்ண தெரியல, முதல்ல வேதாவை சமாதானப்படுத்துகிறா, வேதா தாண்டா ரொம்ப முக்கியம், ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, உன் வாழ்க்கை நீயே ஏன்டா கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கெஜாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து வேதா கிட்ட பேசணும் போகிறார். ஆனால் வேதா வந்து அவாய்ட் பண்ணுறாங்க டோட்டலாகவே. அடுத்து வந்து கிளினிக்கில் போயிட்டு வேதா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. நான் யார் உங்ககிட்ட பேசணும் பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து வேதா வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. என்னடா பண்ணுறது இப்போது, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் அப்போயே சொன்னேன் இல்லடா குடிக்காதுன்னு சொல்லிட்டு, கேட்டியாடா இப்போ பாடுறா, உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்கிறீடா, உன் வாழ்க்கை நல்லா அமைஞ்சதுடா, ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே வந்து சரி என்ன பண்ணுறதே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாரு. என்ன மச்சா எப்படி இருக்க, விட்றா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. எல்லாம் ஒன்றால் தான்டா, நான் அப்பயே சொன்னேன்லடா, ஏன்டா இப்படிலாம் பண்ண, பாரு இப்படி நீ தானடா குடிச்ச அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதா பின்னாடி தெரிஞ்சிட்ருக்காரு. அடுத்து வேதா கிட்ட வந்து, வேதா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிற, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னோடனே, உங்கள் மன்னிப்பு ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க தெரியுமா, அதுவும் எங்கள் அம்மா முன்னாடி எங்கள் கெஸ்ட்டு முன்னாடி அவ்வளோ அசிங்கப்படுத்தி விட்டுருக்கீங்க, இதெல்லாம் எங்கே போய் நான் சொல்கிறது, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே நான் தான் உங்கள் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு, பொண்டாட்டி இல்லாதவங்கிட்ட உங்ககிட்ட என்னங்க பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்ரம் வந்து தவிச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து ஸ்கூலுக்காக வந்து வேதா விக்ரம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. வேதா வந்து போயிடுறாங்க. விக்ரமும் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து போயிடுறாரு. அதனால் விக்ரம் வேதாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேனேஜ்மெண்ட் எல்லாருமே. உடனே வந்து 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி விக்ரம் வந்து கிட்ட போய் வேதா பக்கத்தில் உட்கார்றாரு. ஆனால் வேதா டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து விக்ரம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே கேட்குறாங்க விக்ரம் கிட்ட, பரவாயில்ல விக்ரம் நீங்கள் வந்துட்டீங்களே வந்து இந்த மாதிரி ஸ்கூலோட ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னோடனே, மேடம் நீங்கள் தான் கட்டாயம் வரணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேதாவை பார்க்குறாங்க. வேதா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. விக்ரம் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரும் கேள்வியும் கேட்டு முடிச்சிட்டோன்னே பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வேணாம் எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கையை பிடிக்கிறாரு. ப்ளீஸ் வேதா அப்படின்றாரு. கையை எடுங்க விக்ரம் தயவுசெய்து, இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் வச்சுக்காதீங்க, கையை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னும் விக்ரம் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அடுத்து வந்து தன்வியை வந்து கூப்பிட்றாரு. தன்வி வந்து நான் அம்மா கூட நான் போய்க்கிறேன்ப்பா, உங்ககிட்ட உங்களுக்கு பார்த்தாவே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்வி போயிடுறாங்க.